வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். போன காணொளியில ஷாஜகானை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில முகலாய பேரரசன் அவுரங்கசீப்பை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஷாஜகான் நோய்வாய்ப்பட்ட போது பொறுப்பு மன்னனா தாராஷிகோ நியமிக்கப்பட்டான். அத ஏத்துக்கிடாத மற்ற மகன்களான வங்காளத்தோட ஆளுநரான முகமது ஷா சுஜா மற்றும் குஜராத் ஆளுநரான முராத் பக்ஷ் 2 பேரும் சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிட்டு ஆக்ராவை கைப்பற்ற அணிவகுத்து போனாங்க. இந்த நிலையில தக்காணத்தோட ஆளுநரா இருந்த அவுரங்கசீப் தன்னோட சகோதரன் முராத் பக்ஷ் மன்னனாக தான் உதவ போறதா அவங்கிட்ட உடன்படிக்கைய செஞ்சுக்கிட்டான். முராத் பக்ஷ் மற்றும் அவுரங்கசீப்போட கூட்டுப்பட உஜ்ஜைன்ல தாராஷிகோவோட படைய ஜெயிச்சுது. தோல்வியடைஞ்ச தாராஷிகோ போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினான். அதுக்கப்புறம் அவுரங்கசீப்போட பட ஆக்ரா கோட்டைய முற்றுகையிட்டுச்சு. பலகட்ட போருக்கு அப்புறம் கோட்டையில் இருந்த ஷாஜகான் சரணடைஞ்சான். ஷாஜகான் வீட்டு சிறையில அடைக்கப்பட்டான். ஆக்ராவை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவுரங்கசீப் முதல்ல தாராஷிகோவை கைது செய்யணும் அப்படின்னு முராத்து கிட்ட சொன்னான். ஆனா முராத்து தன்னை முதல்ல அரசனா அறிவிக்குமாறு கேட்டுக்கிட்டான். கடுப்பான அவுரங்கசீப் முராத் பக்ஷ கைது பண்ணி அவனை சிறையில அடைச்சான். இதுக்கப்புறம் குஜராத்துக்கு தப்பி ஓடின தாராஷிகோவை கைது பண்ணுறதுக்காக அவுரங்கசீப் குஜராத் மேல படையெடுத்து போனான். இந்த நேரத்துல வங்காளத்தோட ஆளுநர் மற்றும் ஷாஜகானின் இன்னொரு மகனான முகமது ஷா சுஜா ஆக்ரா மேல படையெடுத்து வந்தான். இந்த செய்திய அறிஞ்சுக்கிட்ட அவுரங்கசீப் குஜராத்து போகிற திட்டத்தை நிறுத்தி வச்சுட்டு ஆக்ராவுக்கு புறப்பட்டான். அலகாபாத்துக்கு அருகில 2 படைகளும் மோதிக்கிட்டுச்சு. போர்ல அவுரங்கசீப் ஜெயிச்சான். தோல்வியடைஞ்ச ஷா சுஜா மியான்மருக்கு தப்பி ஓடிட்டான். அங்க அவன் மியான்மர் மன்னனால கொல்லப்பட்டான். இதுக்கு இடையில தாராஷிகோ 20,000 படை வீரர்களோட அவுரங்கசீப் மேல போர் தொடுத்தான். அவுரங்கசீப்போட படை தாராஷிகோவின் படைய சிதறடிச்சிச்சு. வழக்கம் போல தாராஷிகோ தப்பி ஓடினான். ஆப்கானுக்கு போன தாராஷிகோ காபூல் மன்னனால கைது செய்யப்பட்டு அவுரங்கசீப் கிட்ட ஒப்படைக்கப்பட்டான். அவுரங்கசீப் தாராஷிகோவை கொலை பண்ணான். தன்னோட போட்டியாளர்கள் எல்லாத்தையும் ஒடுக்குனதுக்கு அப்புறம் அவுரங்கசீப் முகலாய பேரரசோட மன்னனா பதவி ஏத்துக்கிட்டான். அவன் உலகை வென்றவன் அப்படிங்கிற பொருள்ல ஆலம்கீர் அப்படின்னு அழைக்கப்பட்டான். மன்னனானதும் அவுரங்கசீப் தன்னோட வங்காள ஆளுநரான மீர் ஜும்லா தலைமையிலான படைய வடகிழக்கு ராஜ்யங்கள் மேல படையெடுக்க அனுப்புனான். கிபி 1661 மீர் ஜிம்லா குஷ்பிகர் மேல படையெடுத்து அத முகலாய பேரரசோட இணைச்சான். அதுக்கப்புறம் அவன் கிபி 1662 அசாம ஆண்டு வந்த அகாம் ராஜ்யத்து மேல படையெடுத்தான். அகாமோட தலைநகரான ஹர்கான மீர் ஜிம்லா கைப்பற்றினான். தலைநகரை கைப்பற்றினாலும் அகாம் வம்சத்தினர் தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தினாங்க. 20 ஆண்டுகளுக்கு மேல நடந்த இந்த சண்டையோட முடிவுல முகலாயர்கள் கிழக்கு முற்றுகைய கைவிட்டாங்க. அவுரங்கசீப்போட ஆட்சிக்கு எதிராக ஜாட்டுகள், ராஜபுத்திரர்கள், சீக்கியர்கள் மற்றும் மராத்தியர்கள் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. கிபி 1669 ஜாட்டுகள் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. கிளர்ச்சிய ஒடுக்கிய அவுரங்கசீப் அத தலைமையேற்றவனை கொன்னான். இதுக்கப்புறம் கிபி 1685 ஜாட்டுகள் திரும்பவும் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. இந்த தடவை ஜாட்களின் கிளர்ச்சிய முகலாயர்களால ஒடுக்க முடியல. கிபி 1678 ராஜபுத்திர மன்னனான ஜஸ்வந்த் சிங் மரணம் அடைஞ்சான். அவனுக்கு வாரிசு இல்லாததால அவுரங்கசீப் அடுத்த மன்னனை தேர்ந்தெடுக்கிறதுல தலையிட்டான். இது ராஜபுத்திர தலைவர்களுக்கு இடையே பெரிய கோபத்தை உண்டாக்கிச்சு. கிபி 1679 ராஜபுத்திரர்கள் அவுரங்கசீப்புக்கு எதிராக அணிவகுத்தாங்க. அவுரங்கசீப் தன்னோட மகன் முகமது அக்பர் தலைமையிலான படைய பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினான்.
பேச்சுவார்த்தைக்கு போன முகமது அக்பர் கிட்ட ராஜபுத்திர தலைவர்கள் அவுரங்கசீப் முந்தைய முகலாய ஆட்சியாளர்களை போன்று இஸ்லாமியர் அல்லாதவர்களை சமமா நடத்தல, அதனால அவனை அகற்றிட்டு நீங்க மன்னனா ஆதரவளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைய சொன்னாங்க. ராஜபுத்திரர்களின் ஆதரவோட கிபி 1681ல முகமது அக்பர் தன்னை மன்னனா அறிவிச்சுக்கிட்டான். இதுக்கப்புறம் ராஜபுத்திர தலைவர்களுடன் சேர்ந்துகிட்டு ஆக்ரா மேல படையெடுத்து வந்தான். இதனை அறிஞ்ச அவுரங்கசீப் முகமது அக்பர் மற்றும் ராஜபுத்திரர்களுக்கு இடையே பிரச்சனையை உருவாக்க கடிதம் ஒண்ண அனுப்புனான். அந்த கடிதத்துல சபாஸ் அக்பர் ராஜபுத்திரர்களை ஏமாத்தி அவர்களை ஆக்ரா அழைச்சி வந்துடு, பின் நாம இணைஞ்சி அவங்கள தோக்கடிக்கலாம் அப்படின்னு எழுந்திருந்துச்சு. கடிதத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ராஜபுத்திரர்கள் முகமது அக்பரை விட்டு விலகி போயிட்டாங்க. ராஜபுத்திர ஆதரவை இழந்ததுக்கு அப்புறம் முகமது அக்பர் மராத்திய மன்னனான சாம்பாஜியிடம் உதவி கோரி மராத்தியத்துக்கு போனான். அங்க 5 வருஷம் தங்கி இருந்ததுக்கு அப்புறம் பாரசீகத்துக்கு தப்பி ஓடினான். அவுரங்கசீப் அக்பரால ரத்து செய்யப்பட்ட ஜிஸ்யா வரிய திரும்பவும் கொண்டு வந்தான். இந்த ஜிஸ்யா வரி இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இராணுவத்துல பணியாற்றாம இருப்பதுக்காக போடப்பட்ட வரி. அவுரங்கசீப் சீக்கிய குருவான தேக் பகதூரை கொன்னான். இதனால சீக்கியர்கள் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. சீக்கியர்களோட கிளர்ச்சியை ஒடுக்குனதுக்கு அப்புறம் அவுரங்கசீப் தன்னோட கவனத்தை மராத்தியர்கள் மேல திருப்பினான். அவுரங்கசீப் மராத்தியர்களுக்கு இடையேயான இந்த போர் பத்தி நாம அடுத்த காணொளியில பார்க்கலாம். இதுபோல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க வாலறிவு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.